ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதியா ஃபேஷனல்ஸ். இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டிசைனில் ஃபுல்லாகவுமே வந்து ஒரு ஸ்டிச்சஸும் ஒரு இது நெட் கிளாத் அண்ட் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு டிசைனில் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பிகினராக பார்க்குறவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி தான் தெரியும். ஆனால் இதில் ஃப்ரெஞ்ச் நாட்டில் இருந்து ஃப்ரெஞ்ச் லாங் நாட் அண்ட் வந்து பீட் லோடிங் அண்ட் வந்து த்ரெட் லோடிங் அண்ட் வந்து த்ரெட் லோடிங் வித் பீடு வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருப்பேன். அண்ட் வந்து ஜர்தோசியில் வந்து இங்கே ஒரு கலர் அண்ட் இங்கே ஆப்போசிட்டாக இருக்கிற கலர். இங்கே வந்து இப்போ நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப பெருசாக பெரிய சைஸாக கொடுப்பாங்க. பட் நான் வந்து இந்த அழகாக நம்ம எப்படி இந்த கேப்பை ஃபில் பண்ணலான்னு குட்டி குட்டியாக தான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இது அழகாக இருக்கும் பார்க்கவே. கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டில் இப்படியே போட்டு த்ரெட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி நூல் போட்டு எடுத்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பர்பிள் கலர் இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நார்மல் எம்மிங் நீடில் போட்டு யூஸ் பண்ணலாம். இதே மோட்டோ நீடில் நம்ம போட்டோன்னா கொஞ்சம் திக்னஸாக போட்டு பெரிய பெரிய சைஸாக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம் இங்கே. பட் நான் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியாக போடலாம். இது இந்த மாதிரி டிசைன் போடுறப்போ அது ஒரு லுக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ரொம்ப காடியாக லைக் பண்ணாதவங்க இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு மாதிரி இருக்காது, அது ஒரு க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு த்ரீ ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட்டி குட்டியாக இருக்கும், ஃப்ரெஞ்ச் நாட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக தெரியும் உங்களுக்கு பார்க்கவே. ஃபர்ஸ்ட்டு இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள், நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னா அந்த டிசைனே வந்து ஒரு சுடிதாருக்கு இப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறப்போ அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போது எடுத்துகிட்டு இது உள்ள நம்ம கொடுத்து இப்போது அப்படியே டவுனில் நம்ம அந்த நீடில் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஃப்ரெஞ்ச் நாட்டு விழுந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா. பாருங்கள், அழகாக இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். அழகாக இருக்கும் பார்க்கவே. சேம் அதே ப்ரொசீஜரில் இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இன்னொன்று போடுறேன். சேம் அது பக்கத்துலேயே கொஞ்சம் நியர்பையாக க்ளோஸ்டாகவே எடுங்க. அப்போ தான் வந்து நம்ம திக்னஸாக கொடுத்த மாதிரி இருக்கும். எடுத்துட்டு பாருங்கள், ஒரே ஒரு சுற்று தான், அவ்வளோதான். சுற்றிட்டு நம்ம அப்படியே எடுத்து அந்த இடத்துலையே அப்படியே கொடுத்துட வேண்டியது. உள்ளே விட்டு இழுத்துட்டோம்னா இங்கே டவுனில் அப்படியே இழுத்துட வேண்டியது தான். இழுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஈஸியாக விழுந்துடும். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக போடுறது ஃப்ரெஞ்ச் நாட்டு. அழகாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே. இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் கனமாக தடிசாக வேணும்னா நம்ம வந்து மோட்டோ நீடில் யூஸ் பண்ணி போடலாம். இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறப்போ அழகாக இருக்கும் பார்க்கவே. ஒரு குர்த்தாலெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து குட்டி குட்டி டிசைனாக கொடுக்குறேன். நான் ஃபுல்லாக கொடுத்த பிறகு பாருங்கள், என்னதை பாருங்கள். இன்னொன்று உங்களுக்காக ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன். கரெக்டாக நம்ம அங்கே நியர்பையாக எடுத்துக்கோங்க எப்பயுமே. பாருங்கள், நீடில் கரெக்டாக அந்த கேப்பில் நம்ம எடுத்துக்கணும். இதே வந்து நீங்கள் இன்கேஸ் இதை நம்ம வந்து அங்கங்கே எந்த கலர் கொடுத்துட்டு ஒரு 3 கலராகவும் கொடுக்கலாம். அந்த கேப்பில் எல்லாம் இன்னொரு கலர் கொடுத்துட்டு அண்ட் இன்னொரு கலர், ஸோ 3 கலர்ஸ் மல்டிபிள் கலராக இருக்கிற மாதிரியும் கொடுக்கலாம். அதுவுமே க்யூட்டாக தான் இருக்கும். அப்படியும் கொடுக்கலாம் நீங்கள். அழகாக இருக்கும் பார்க்கவே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து குர்த்தியில் ட்ரை பண்ணுறப்போ அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபேட் ஆகாது நம்மளுக்கு. எப்பயுமே அந்த டிசைன் அப்படியே இருக்கும். ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த லுக்கும் அழகாக இருக்கும். நம்ம பீடனா கூட ஃபேட் ஆகும். பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னொன்று இப்போ வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஒன்று நாட் கொடுத்துக்கலாம்.
ஃப்ரெஞ்ச் நாட்டு பாருங்கள். கரெக்டாக நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். கரெக்டாக நீடில் கொடுத்துட்டு அண்ட் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரே ஒரு இது தான் கொடுத்து இன்செர்ட் பண்ணி அவ்வளோதான், அப்படியே எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் இது. இதிலே ஃப்ரெஞ்சு லாங் நாட் சொல்லுவோம், அதை தான் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரெஞ்ச் லாங் நாட் கொடுத்துருப்பேன். சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே வந்து நான் வந்து ஜர்தோசிலையும் ஒரு ஃப்ரெஞ்சு லாங் நாட்டு இந்த இடத்துல கொடுக்கலான்னு இருக்கேன். ஜர்தோசியில் உங்களுக்கு கொடுத்தா அதுவுமே அழகாக இருக்கும். அதே சேம் டைம் நம்ம வந்து ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுக்கலாம், ஃப்ரெஞ்ச் லாங் நாட்டும் கொடுக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ அதுவுமே நான் வந்து இந்த 2 கேப்லேயும் அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து கலர் கலராக கொடுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்றதுக்காக. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நாட்டோ இல்லை ஸ்டிச்சஸோ இல்லை இங்கே இது பண்ணுங்கள், இல்லை அனி ஸ்டிச்சஸ் போடுங்க, இல்லை வந்து வாட்டர் ஸ்டிச்சஸ் போடுங்க, அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா சொல்லுங்கள். நான் இந்த கேஃபில் வந்து ஹனி ஸ்டிச்சஸோ இல்லை வாட்டர் ஸ்டிச்சஸோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஜர்தோசி தான் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ பார்க்குறேன் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் எது சொல்கிறீங்களோ அந்த ஸ்டிச்சஸை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக உங்களுக்கு நாட் விழுந்துடும், ஒன்றுமே இல்லை, அழகாக நாட் விழுந்துடும். குட்டி குட்டி இது வந்து குட்டி குட்டியாக விழும், அழகாக இருக்கும் பார்க்கவே நம்மளுக்கு. என்ன ஒன்று, இட் வில் டேக் சம் டைம், மோர் டைம் சொல்லலாம். இட் வில் டேக் மோர் டைம் டு ஃபினிஷ் இட். பட் வந்து நம்ம அதுவே வந்து இப்போ இந்த எம்ப்ராய்டரி த்ரெடு ஒரு எக்ஸ்ட்ரா 2 லேயராக போட்டோன்னா இட் வில் டேக் மச் டைம். இட் won't take much time. ஓகே, ஸோ அதனால தான் இப்படி குட்டி குட்டியாக கொடுத்தீங்கன்னா அது டைம் அதிகமாக எடுக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக லேயர் யூஸ் பண்ணிங்கன்னா இட் won't take much time. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவுமே போடுறதுக்கு தான் எனக்கும் ஆசை. பட் வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துகிட்டே போகும். நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ண உடனே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போடுறேன். வேணால் ஃபாஸ்ட்டாக வேணால் போடலாம். அது பாருங்கள், நான் இப்போ ஃபாஸ்ட்டாக போட்டேன் பாருங்கள். இப்போ உங்களுக்காக தான் நான் வந்து ஸ்லோவாக போட்டுட்டு இருக்கேன். இன்கேஸ் ஃபாஸ்ட்டாகவும் நம்ம போட்டு எடுத்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போட்டுகிட்டே போயிடலாம். எடுத்தோமா, நாட் போட்டோமா, அவ்வளோதான். சேம் பிளேஸில் இன்செர்ட் பண்ணோமா, டவுனில் புல் பண்ணோன்னா ஓகே. நவ் த ஃப்ரெஞ்ச் நாட் இஸ் ரெடி. சேம் திங் தான், அப்படியே நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். பட் கரெக்டாக நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டே வரணும், அவ்வளோதான். அதுதான் எடுத்தோமா நீடில் என் வந்து சர்க்கிள், ஒரே சர்க்கிள் இந்த உள்ளே விட்டு சர்க்கிள் எடுத்தோம்னா அவ்வளோதான். கீழே புல் பண்ணோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். ஸோ இப்படி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே குட்டி குட்டியாக. அப்போ இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பெருசாக போட்டோன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியும் இருக்காது, அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். டிசைன்ஸை எப்போயுமே ஒருத்தர் போட்ட மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக போட்டோன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நான் குர்த்திக்கு போட்டு கொடுத்துருக்கேன். அப்போது எனக்கு டைம் இல்லை, நான் உங்களுக்கு வீடியோ நான் சேனல் ஓப்பன் பண்ணலை. ஆக்சுவலாக அப்போது வந்து நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இந்த சேனல் ஓப்பன் பண்ணலை. அண்ட் இப்போ இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் எங்களது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து லைக் போடுறீங்களோ அவ்வளவும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டு அப்லோட் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. சேம் நான் அகெயின் சொல்கிறது, ப்ராக்டிஸ், பேஷன்ஸ் அண்ட்
க்ரியேட்டிவிட்டி. இதுதான் நம்மளுக்கு ஆரி ஒர்க்கில் இம்பார்ட்டண்டான ஒன்று. நாட் ஒன்லி ஆரி ஒர்க், இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இது ஒர்க் ஆகும். அண்ட் வந்து சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸான நீங்கள், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதை விட உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் தான் நான் அதிகமாக போடுவேன். ஏன்னா வந்து ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் நான் அந்தளவுக்கு எடுக்கிறதும் இல்லை. போடணுமென்னா போடலாம், பட் அதில் என்ன நம்ம ஒரு ஸ்டிச் எடுத்தோன்னா சேம் அதே ப்ரொசீஜர் நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதை விட நான் வந்து டுட்டோரியலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு பார்த்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் டுட்டோரியல் வீடியோஸ் மாதிரி தான் போட்டுட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வர்றதும் வேணும்னா சொல்லுங்கள். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் போடுறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் மோஸ்ட்லி அந்தளவுக்கு போடுறதில்ல. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எது வேணும்னாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். பாய்.